ஊருக்குள்ள 2 பேரும் பைத்தியக்காரன்னு சொல்லியிருக்கான். ஒன்னொன்னா பாப்போம். வாங்க சாப்பிட்டு பேசலாம். இல்ல பேசிட்டு அப்புறம் சாப்பிடலாமே. சாப்பிட்டுட்டு பேசுவோமே. சாப்பிடறதுல கெட்டிக்காரன். வா வா வாங்க வாங்க. யோ, மாப்பிள்ளைக்கு இப்போ ஒரு டெஸ்ட் வைக்க போறேன். தலை உப்பர விழுக போறான். எப்படி? இப்ப இந்த இலைய குப்பரை திருப்பி போட போறேன். இப்ப வந்து மறுபடி மல்லாக்க திருப்பி போட்டு ஒழுங்கா சோறு போட்டு போயிட்டான்னா மாப்பிள்ளைக்கு பைத்தியம் இல்லைன்னு அர்த்தம். இதுல இப்படியே சோறு போட்டு போயிட்டான்னு வச்சுக்க, சுத்த மெண்டல் அர்த்தம். இலைய தூக்கி வீசி எறிஞ்சிட்டு ஊரை பக்கம் ஓடி போயிருவான். ஐடியா. எப்படி? எந்த மானங்கட்ட பைத்தியக்காரன் நான் இப்படி இலைய திருப்பி போடுச்சு? ஏங்க உங்களுக்காவது அறிவு வேணா? இலைய திருப்பி போடியாயோ? மாப்பிள, உங்களை பார்த்த சந்தோஷத்துல மறந்துட்டேன் மாப்பிள. இலையில சோறு திங்க தெரியாத மாப்பிளை பார்க்க வந்துட்டான். பையன் கரெக்டா சொல்லிட்டான். என்ன என்ன மானங்கட்ட பைத்தியக்காரன் நாயேன்னு சொன்னதா? அது இல்லையா, நீ வச்ச டெஸ்ட்ல பையன் ஜெயிச்சுட்டான். ஓ, நாட்டுல பாக்குற அத்தனை பேரும் பைத்தியக்காரன் இருக்கான். வந்த பெரியவங்க கிட்ட மரியாதை இல்லாமல பேசுறதே. மனத்தனமா இலைய திருப்பி போட்டுருக்காங்க. வா, அது இல்லடா. வாய சாத்து, வா, என்னால நிக்க முடியும். பாரு, உனக்கு பைத்தியமா இல்லையான்னு டெஸ்ட் பண்றாங்கடா. அவங்க டெஸ்ட் பண்ணாங்களா? நான் நீ நினைச்சுக்கிட்டு ஜாடையா உன்னை தான் பாத்துட்டு இருந்தேன். தெரியுமா? புடா. இதே வேற போய் அவங்க கொடுக்க. அன்பா கவனி. சரிப்பா. எப்படியா அந்த பொண்ணை நீ கட்டிக்கணும். எப்படிப்பா அப்படி? இல்ல இவ்வளவு அறிவோட பேசுறேன், இன்னைக்கு என்ன ஆச்சு உனக்கு? எங்க அந்த சரி, குடி தரிக்கிறேன், நான் உனக்கு கொடுத்துறேன். எங்க காணாத? நல்லா பிணைஞ்சு சாப்பிடுங்க. அதாவது எங்க அப்பன் ஒரு பைத்தியக்காரன். எதை முன்னால வைக்கணும் எதை பின்னால வைக்கணும்னு அந்த ஆளுக்கு தெரியாது. அதனாலதான் நானே உங்களுக்கு பரிமாறணும்னு வந்திருக்கேன். அதெல்லாம் இருக்கட்டும் மாப்பிள. என்னது? நான் இப்ப உங்ககிட்ட ஒரு பெரிய விஷயம் கேட்கணும். என்னது, சோறா? அது இல்ல மாப்பிள, வேற என்ன? கேட்டா தப்பா நினைச்சுக்க மாட்டீங்களே? தப்பா நினைக்காத அளவுக்கு கேட்டீங்கன்னா உயிருக்கு